இந்த கையெடுத்து கும்பிட்டு கொள்ளுங்க. கையெடுத்து கும்பிடுங்க எல்லாரும். கோப்பெருந்தேவி கையெடுத்து கும்பிட்டுக்கோ. நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். शुक्लांबरधरं विष्णुं वसिवन्नं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्न उपशान्तये. ॐ मातु देवो भव, ॐ पितुर्देवो भव, ॐ आचार्य देवो भव, ॐ अतिथिदेवो भव, ॐ श्री कुलदेवताभ्यो नमः, ॐ श्री गुरुभ्यो नमः. गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः, गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः. हरि ओम. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. அடுத்தது சரஸ்வதி பாடல். அடுத்து போகும் டீச்சர். ஆயகலைகள் 64 ஏய உணவிற்கும் என் அம்மை, தூய உருப்பளிங்கு போல்வாள் என் உள்ளத்தின் உள்ளே இருப்பல் இங்கு வாராதிட. 5 கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பீரை போலும் எகீற்றனை, நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஓம். அடுத்தது ஓம் சகனாவவதோ சகனௌ புனக்தோ சக வீரம் கரவாவகை, தேஜஸ்வினாவதேதமஸ்து மாவத் விஷவாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இந்த பாடல் என்னன்னா, நம்ம இப்ப பாடம் படிக்க போறோம். பாடம் படிக்கிற மாணவர்களும் பாடம் சொல்லி கொடுக்கிறவர்களும் இந்த எல்லாமே சுமூகமா இருக்க வேண்டும், அமைதியாக இருக்க வேண்டும். நம்ம படிக்கிற பாடம் சிறப்பாக நமக்கு பெற வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்திக்கின்றோம். சரி, இப்ப இன்னைக்குள்ள பாடத்துக்கு போவோம். இன்னைக்குள்ள பாடம் பார்ப்போம். ஓகே, பாடம் இன்னைக்குள்ள பாடம் பாடம் 7 சம்ஸ்காரங்கள். சம்ஸ்காரங்கள் சொல்லுங்க. சம்ஸ்காரங்கள் அல்லது நம்ம என்ன சொல்லுவோம்னா சடங்குகள். சடங்குகளும் மரபுகளும், இந்து சமயத்தின் அடிப்படை சடங்குகளும் மரபுகளும். அந்த சடங்குல ஒண்ணுதான் நம்ம அதை கேட்டோம் இல்லையா, காடுல என்ன குத்தி இருப்பாங்க எல்லாரும். பெண்கள் தோடு போட்டிருப்பாங்க, ஆண்கள் கடுக்கான் போட்டிருப்பாங்க, சின்ன வேலை செஞ்சிருப்பாங்க. அதுதான் இதுக்கெல்லாம் ஒரு சடங்கு, நம்மளுடைய சமயத்தில் உள்ள ஒரு சடங்கு, சம்பிரதாயம். இது செஞ்சு ஆகணும். பெருந்தேவி என்ன தூக்கம் வருதோ? சரி, பார்த்து கொள்ளுங்க. நாம இன்னைக்கு சம்ஸ்காரங்கள் அந்த சடங்குகளை பத்தி பார்க்க போறோம். ஓகே, சரி, நம்ம பாடத்தை பார்ப்போம். ஓகே, நம்ம அடுத்த ஸ்லைடுக்கு போவோம். ஓகே, இது என்னன்னு சொன்னா, இந்துக்கள் பிறப்பதற்கு முன்னும் வாழும் காலத்திலும் இறந்த பின்னும் சடங்குகள் விதிக்கப்பட்டுள்ளன. அவை சம்ஸ்காரங்கள் எனப்படும். சடங்குகள் எனப்படும். சில சடங்குகள் ஒண்ணு பிறப்பதுக்கு முன்னுக்கும் செய்யறோம், வாழும் பொழுது செய்யறோம், பிறகு இறந்த பின்னும் செய்கின்றோம். அது அந்த கிரிகைகள், அந்த சடங்குகளுக்கு பேர் தான் சம்ஸ்காரங்கள். சம்ஸ்காரங்கள் என்றால் ஒன்றை
நன்றாக ஆக்குவது என பொருள்படும். சம் என்றால் நன்றாக, காரம் என்றால் ஆக்குவது. சம்ஸ்காரம் ஒன்றை நன்றாக ஆக்குவது. நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. சம்ஸ்காரம்னா ஒரு பொருளை அது நல்லா ஆக்கணும். பயன்படாத ஒரு பொருளை பயன்படுற மாதிரி ஆக்கணும். சொல்றது விளங்குதுங்களா? ஒன்று நன்றாக ஆக்குதல். அது பார்க்க ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்க பெண்கள் தோடுலாம் போட்டிருக்கணும், சங்கம் இருக்கு இல்லையா? அது ஆரம்பத்தில் அதோட மூலம் எப்படி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, சின்ன ஒரு கல்லு மாதிரி இருக்கும், ஒரு கட்டி. மண்ணோட சேர்த்து கல்லோட சேர்த்து அப்படியே ஒட்டி இருக்கும். பயன்படாது, பார்க்க முடியாது. அதை எடுத்து நம்ம தங்கமாக மாக்கி தோடாகவோ நகையாக மாற்றோம் இல்லையா? அதாவது பயன்படாத ஒன்றை நன்றாக ஆக்குவது, நமக்கு பயன்படுகின்ற ஒரு பொருளாக ஆக்குவது. இது பொருளை. அதே மாதிரி சம்ஸ்காரம் என்னன்னா எதுன்னா, இப்ப நம்ம இருக்கும் இல்லையா, நம்ம ஆத்மா நாம் பிறந்து இறைவனோட சேரணும். நமது ஆன்மா இறைவனிடம் சேருகின்ற அளவுக்கு நன்றாக புனிதப்படுத்துவதையே சம்ஸ்காரம் என்போம். அதாவது நம்ம குழந்தையிலிருந்து பிறந்து அது பிறக்கிறதுக்கு முன்னுக்கே இருக்குன்னு சொன்ன, அங்க இருந்து இறந்த பிறகு வரைக்கும் நல்ல சில காரியங்களை செய்து, சில சடங்குகளை செய்து அவங்க நன்றாக இறைவனிடம் சேருகின்ற ஒரு அளவுக்கு மாற்ற வேண்டும். இதுதான் சம்ஸ்காரம் பேரு. சரி, பாப்பா என்னென்ன சம்ஸ்காரங்கள் இருக்கு, எத்தனை இருக்கு, எப்படி இப்படி செய்யறாங்க, அதன் பெயர்கள் எல்லாம் பார்க்க போறோம். சம்ஸ்காரம் என்றால் நன்றாக ஆக்குவது. அப்ப நீங்க கேட்கக்கூடாது, நாங்களாம் நல்லா இல்லையான்னு. நீங்க நல்லா இருந்தா, நம்ம எல்லாம் நல்ல அறிவாளியா இருந்தா ஏன் ஸ்கூலுக்கு போறோம்? அப்ப இன்னும் படிக்கிறேன் தானே ஸ்கூல்ல போய் படிக்க போறோம், நமக்கு தெரியாதே தெரிஞ்சுக்க போறோம். அதே போல கல்வியில் போய் படிக்க போறோம், என்ன செய்ய போறோம், இதெல்லாம் செய்யறோம். அதே மாதிரி நாம் இன்னும் தூய்மையாகி இறைவனோட ஒன்றாக சேர வேண்டும் செய்கின்ற கிரிகள் எல்லாம் பார்க்க போறோம். அதுல முதல்ல பார்ப்போம். அடுத்தது பார்ப்போங்களாமா? மொத்தம் 40 சம்ஸ்காரங்கள் இருக்கு. எத்தனை? 40 கிரிகைகள், சடங்குகள் இருக்கு இந்துக்களுக்கு. எனக்கு தெரியல, இந்த படத்தெல்லாம் நீங்க பார்த்தா உதவ உங்களுக்கு தெரியும், 1-2 தெரியும்னு நினைக்கிறேன். இந்த தனியா ஒரு படத்துல பாத்தீங்கன்னா, ஒருத்தர் ஒரு பேபி குழந்தைய மடியில வச்சிருக்கிறாரு. அவர் என்ன செய்யறாருன்னா, கையை பிடிச்சி என்னமோ எழுதுறாரு. பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி நீங்க செஞ்சிருக்கீங்களா? நீங்க ஸ்கூல்ல முத படிக்க போகும்பொழுது இதை செய்வாங்க. வித்யாரம்பம் இதை செய்வாங்க. இது ஓகே. இது மாதிரி நம்ம 40 சம்ஸ்காரங்கள் இருக்கு நம்ம இந்து மதத்துல. ஒவ்வொரு இந்துவும் இந்த 40 சம்ஸ்காரங்கள் செய்ய வேண்டும் போட்டிருக்கு, விதிக்கப்பட்டிருக்கு. ஓகே, அது என்னன்னு பார்ப்போம். அடுத்தது பார்ப்போம் டீச்சர். இந்த 40 சம்ஸ்காரங்கள் அதுல கொஞ்சம் தான் காமிக்கிறேன். இந்த இதை நீங்க பார்த்தீங்கன்னா தெரியல, முழுமையா இருக்கான்னு தெரியல. 40 சம்ஸ்காரங்கள்ல நீங்க கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் அடுத்த பக்கம்லாம் ஒன்று ஒன்றா சொல்றேன் நான், என்னன்னு பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, அடுத்தது பார்ப்போம். இதெல்லாம் பேரு 40 சம்ஸ்காரங்கள், ஒன்று ஒன்றா பார்ப்போமே. ஓகே, 40ல அது முந்தி போட்டதுல நீ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒரு இதுல 4 இருக்கும். இந்த 5 நம்ம போன பாடம் படிச்சிட்டோம். பஞ்சமகா யஜ்ஞம், பஞ்ச வேள்வி, தேவ யஜ்ஞம், பித்ரு யஜ்ஞம், மனுஷ யஜ்ஞம், பூத யஜ்ஞம், இன்னொன்று இருக்குமே பூத யஜ்ஞம், தேவ ரிஷி யஜ்ஞம், பிரம்ம யஜ்ஞம்னு ஒன்று இருக்கும் கீழே 5வது. இந்த யஜ்ஞம் இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டியது. நான் போன வாரம் இதெல்லாம் விளக்கிட்டேன் போன பாடத்துல. அடுத்ததை பார்ப்போம். இது ஒன்னொன்னா தெளிவா ஒன்னா பார்ப்போம் என்னன்னுட்டு. அடுத்தது பார்ப்போம். 40 ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஆனால் 40 நம்ம இப்ப யாரும் செய்யல. அதுல நம்ம செய்ய வேண்டியது பார்ப்போம், என்னென்ன செஞ்சிருக்குன்னு பார்ப்போமா. அடுத்தது இதுல ஒரு 16 சம்ஸ்காரங்கள் நம்ம செய்யறோம். இப்ப இந்த 40 நம்ம ரொம்ப பேர் செய்யறது நமக்கு எல்லாம் தெரியாது, இது என்னன்னு தெரியாது. ஆனா அதுல நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் பார்ப்போம். அடுத்தது பார்ப்போம் டீச்சர். ஓகே, இந்த 40 தவிர்த்து இன்னும் ஒரு 8 இருக்கு. இந்த 40 உடலை சுத்தம் நல்லா பண்றது. அதை தவிர்த்து நம்ம உடல் மட்டும் இல்லையா, நம்ம உள்ளுக்கு ஆத்மா இருக்கு இல்லையா, மனசு, அதையும் சுத்தம் பண்ணணும். அதுக்கு இந்த 8 குணங்கள் இருக்கு. 8 ஆத்ம குணங்கள். சரி, இதெல்லாம் பார்ப்போம். அந்த 40 மட்டும் பார்ப்போம். அடுத்ததை பார்ப்போம் டீச்சர். ஓகே,
இந்த 40ல் நம்ம வந்து சொன்ன 16 தான் விசேஷமாக செய்யப்படுகின்றது இப்பொழுது. உங்களுக்கு நமக்கும் தெரியும். அதுல வந்து 16 ஞாபகம் வச்சுக்கோங்க. 40ல் 16 40 இருந்தது. இப்போ இந்த 16 தான் நமக்கு ஞாபகம் இருக்கு. செய்கிறோம். இதுல எல்லாம் செய்கிறோம். கண்டிப்பா செய்கிறோம். என்னன்னு சொன்னா, நாம பிறப்பதற்கு முன் பிறந்த பிற்பாடு இல்லை, பிறப்பதற்கு முன் 3 சடங்கு இருக்கு. அது உங்களுக்கெல்லாம் தெரியாது. ஏன்னா நம்மளாம் பிறக்கலல்ல. நீங்க பிறக்கல, தெரியாது. அதுக்கு வந்து 3 சடங்கு இருக்கு. அம்மா அப்பாவை கேட்டால் தெரியும், அவங்களுக்கு தெரியும். அம்மா என்ன சடங்கு 3 சடங்கு முன்னு செஞ்சாங்கன்னு கேட்கலாம் நீங்க. நான் அதை சொல்றேன் என்னன்னு. பிறகு பிறந்த பிற்பாடு, நம்ம பேபி பிறந்த பிற்பாடு 6 சடங்கு இருக்கு. அது உங்களுக்கு ஞாபகம் வருமா தெரியல, என்ன பேபியா இருக்கும், அது தெரியாது. ஆனா நம்ம அதுக்கு அடுத்தது கல்வி சம்பந்தமான 5 சடங்குகள் இருக்கு. அப்புறம் இறுதியாக இன்னொன்று இருக்கு சடங்கு, ஒரு சடங்கு திருமண சடங்கு. கடைசியாக நம்ம எல்லாரும் சந்திக்கிறது அந்தி எட்டி இறுதி சடங்கு. நம்ம இறந்த பிற்பாடு அங்கேயும் சடங்கு செய்வாங்க. மறந்துடாது, இறந்த ஒட்டியும் செய்வாங்க. இறந்த பிறகு 14 நாள் சென்று ஒரு சடங்கு செய்வாங்க. ஆகவே இதுல முக்கியமான இந்த 16 மட்டும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நம்ம என்னென்னு ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஓகே, அடுத்தது பார்ப்போம் டீச்சர். ஓகே, சடங்குகளை, நம்ம சடங்குகள் நான் சொன்னேன் இல்லையா, 3 பிறப்பதற்கு 3. அதில் ஒன்று வந்து கர்ப்பதானம், அப்புறம் பும்சவனம், சீமந்தம். இது 3 வந்து நம்ம பிறப்பதற்கு முன் செஞ்சது. அப்போ அடுத்தது நம்ம பிறந்ததும் ஜாதக கர்மா, அப்புறம் பெயர் சூட்டுதல், நாமகர்ம, நிஷ்கிரணமானம், அன்னப்பிராசனம், முடி காணிக்கை, முடி அறக்கிறது, எல்லாம் முடி அரைச்சி பேபியில் முடி இறக்கியிருப்பாங்க. கேட்டு பாருங்க, அம்மா எந்த கோயிலில் போய் எனக்கு முடி இறக்குனீங்க அப்படின்னுட்டு. அடுத்தது பார்ப்போம். இதெல்லாம் ஒன்று ஒன்றா பேர். அதான் காது அணி விழா, காது குத்துறது, இது ஒரு நம்ம சடங்கு. அப்புறம் வித்யாரம்பம், நான் சொன்னேன் இல்லையா, படிக்கிறதுக்கு முன்னுக்கு உங்களுக்கு கையை பிடிச்சி அரிசியில் எழுதுவாங்க. அப்போ உபநயனம், அப்புறம் வேதாரம்பம், அப்புறம் ஆண்களுக்கு மீசை வலிப்பது, அது ஒரு கிருகை இருக்கு. கல்வி முடிஞ்சதும் அவங்களுக்கு இன்னொரு கிருகை இருக்கு. அப்புறம் திருமணம், இறுதி சடங்கு, இறப்பு. அது ஒன்று ஒன்றா படத்தோட பார்ப்போமா. அடுத்தது பார்ப்போம் டீச்சர். ஓகே, ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஓகே, இந்த பாருங்க, இந்த படத்தில் பாருங்க, ஜனனம், அதான் பிறப்பதுக்கு 3 சடங்கு. இந்த 1வது வெறும் படம் தான் போட்டிருக்கேன், உங்களுக்கு தெரியாது இது. இது அம்மா அப்பாவெல்லாம் கேட்டு பார்க்கலாம். அப்புறம் இந்த கீழே பார்த்தீங்கன்னா இதான் சீமந்தம். இது நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துருப்பீங்களா? இது அந்த தாய் கருவுற்று 7வது மாதம் செய்வாங்க சடங்கு. இதான் சீமந்தம். ஓகே, நீங்கள் அவங்க தாய் வயிற்றில் இருக்கும் பொழுது இது செஞ்சுருப்பாங்க. ஓகே, இது 3வது சடங்கு. ஓகே, அடுத்தது நம்ம பிறந்த பிற்பாடு செய்கிற சடங்கு. ஓகே, 1வது ஜாத கர்மம். சொல்லுங்க, இந்த வார்த்தை ஞாபகத்துங்க. ஜாத கர்மம் அதாவது என்ன, குழந்தை பிறந்தவுடன் வந்தவர்களுக்கு பழமும் சர்க்கரையும் வழங்குதல், தானம் வழங்குதல். குழந்தை பிறந்ததுமே வரவங்களுக்கு இனிப்புலாம் கொடுப்பாங்க சந்தோஷமா. நீங்கள் பரீட்சையில் பாஸ் பண்ணதும் போய் எல்லாத்தையும் சாக்லேட்லாம் கொடுப்பீங்க இல்லையா, அதே மாதிரி இது நாமகரணம். அப்படின்னா நான் ஞாபகம், நாமகரணம் என்ன, பெயர், நாமா. சப்பா நாமாவா அப்படின்னு கேட்பாங்க. நாமன்னா பெயர், பெயர் சூட்டுதல், நாமகரணம். அது வந்து யார் பேர் வைப்பாங்கன்னா வழக்கமாக தாத்தாவோட பேரையோ அல்லது ஒரு தெய்வத்தின் பேரையோ அந்த பிள்ளைகளுக்கு சூட்டி ஆசீர்வதித்தல், இது நாமகரணம். அப்புறம் நிஷ்கிரண மனம் அப்படின்னு வரும். நிஷ்கிரணமம் முதல் முறையாக குழந்தையை வீட்டுக்கு வெளியே கொண்டு செல்லுதல், அது ஒரு கிருகை இருக்கு. அப்புறம் முதல் நீங்கள் சாப்பாடு உங்களுக்கு ஊட்டும் பொழுது அதுக்கு ஒரு அன்னப்பிராசனம், பிராசனம். அது சோறு என்ன என்ன ஊட்டுவாங்க வழக்கமாக வாயில், அது பார்ப்பாங்க. அப்புறம் சூடாகரணம், அதாவது என்னன்னா முடி இறக்குதல். உங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு சின்ன குழந்தையா இருக்கும்போது செஞ்சுருப்பாங்க இதை. பாருங்க, மூன்றாம் ஆண்டு உங்களுக்கு 3 வயசு இருக்குள்ள செஞ்சுருப்பாங்க இதை. அப்புறம் கர்ணபூஷணம், கர்ணம்னா காது, தோப்பு கர்ணம் போடும் இல்லையா, கர்ணம்னா காது, கர்ணபூஷணம்னா காது குத்துதல். இது ஒரு சடங்கு.
ஓகே. ஒரு நம்முடைய சொன்ன சம்ஸ்காரம், இது ஒரு சடங்கு. ஓகே. அடுத்தது பார்ப்போம் டீச்சர். ஓகே. இந்த பேர்லாம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அப்புறம் வித்யாரம்பம், அதான் கல்வி தொடங்குவதற்கு முன் 5 பதில் விஜயதசமி அன்று. இந்த வித்யாரம்பம் எப்போ செய்வாங்கன்னு வழக்கம் விஜயதசமி. விஜயதசமி கேள்விப்பட்டிருப்பீங்க. நவராத்திரியில் வர்ற அந்த 10வது நாள் அன்னைக்கு தான் விஜயதசமி. அன்னைக்கு எது செஞ்சா விஜயம்னா வெற்றின்னு அர்த்தம். அன்னைக்கு எது செஞ்சாலும் அது சிறப்பாகும், வெற்றி பெறும் அப்படின்றது. அன்னைக்கு இந்த வித்யாரம்பம் கோயில் எங்கேயோ வச்சு இந்த தட்டில் எழுதுவாங்க, அறிவோம் ஆனா அப்படின்னு எழுதுவாங்க. அப்புறம் உபநயனம், ஆன்மீக வாழ்க்கைக்கு நீங்கள் போய் சமய அடிப்படையில் நீங்கள் போய் ஒரு குருகுலத்தில் படிக்க போகிறீங்க. அப்போ உங்களுக்கு இது செய்வாங்க, உபநயம். அப்புறம் வேதாரம்பம் அல்லது குருகுல வாசம் நீங்கள் போய் படிக்கணும். இதெல்லாம் நீங்கள் படிக்கலை, ஆனால் இப்போ ஸ்கூலுக்கு போகிறீங்க, அங்கே போய் நான் எதாவது படிக்கிறீங்க இல்லையா. ஆனால் இது குருகுலத்தில் என்னென்னா சமயம் போதிப்பாங்க. இப்போ நீங்களாம் இருக்குது குருகுலத்தில், ஆனால் நீங்கள் வீட்டிலேருந்து படிக்கிறீங்க, வழங்குதா. இதெல்லாம் போய் அதுக்குன்னு ஒரு பாடசாலை இருக்குது, குருகுலம், அங்கே போய் படிப்பது. இது ஒரு நம்மளுடைய சம்பிரதாயத்தில் ஒரு சடங்கு இருக்குது. அப்புறம் பூசந்தம், சரி, அதான் நீங்கள் எல்லாம் பருவம் முதல் முகத்தி ஆண்களுக்கு இது. மற்றும் குருகுல வாசம் கல்வியை பூர்த்தி அடைந்து செய்வது. அது சமவர்த்தனம், இது மாணவ நிலையில் எல்லாம் முடிஞ்சதும் அவங்க வயசான பிற்பாடு, கொஞ்சம் வயதானதும் 18 வயசானதும் அவங்க போய் அவங்க திருமணமாக போகிறாங்க. அதுக்குள்ள ஒரு கிரிகை இது. அடுத்தது 15வது பார்ப்போம். 15வது விவாகம், திருமணம். திருமணம் ஆகிறதுக்கு அது அப்போ அங்கே ஒரு சடங்கு செய்வாங்க. பிறகு கடைசியாக இது எல்லாருக்கும் நடக்கிறது அந்தி எட்டி கிரிகை, இறந்து பிறகு செய்வது. ஓகேவா. இது அந்த 16 உள்ள கிரிகைகளில் 16 இதை பற்றி நான் உங்களுக்கு அதை தான் சொன்னேன். நான் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அந்த பெயர் தெரியணும். ஜாதகர்மம், கர்ணவேதம், காது குத்துதல், முடி அறுக்குதல், அதுக்கெல்லாம் ஒரு பெயர் இருக்குது. ஓகேவா டீச்சர். அந்த மேலே போயிருங்க டீச்சர், அதெல்லாம் பெயர் திருப்பி ஞாபகம் போட்டுக்கிறேன். ஓகே, இன்னும் போங்க டீச்சர். இதுலேருந்து இதுதான் உங்களுக்கு தெரிஞ்சது. இது 3 நீங்கள் பிறப்பதற்கு முன், இது உங்களுக்கு தெரியாட்டியும் பரவாயில்ல, ஏன்னா இது நீங்கள் பிறப்பதுக்கு முன் நடந்த நிகழ்வுகள். இந்த 3 பிறப்பதுக்கு நீங்கள் பிறந்த பிற்பாடு செய்கிறத தான் முக்கியமாக நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கணும். ஓகே, ஒன்று ஒன்றா பார்ப்போம். நீங்கள் பிறந்த பிற்பாடு செய்கின்ற சடங்குகள் பார்ப்போம் முடிச்சு. அடுத்தது பார்ப்போம் முடிச்சு. மீண்டும் அதை நினைவு கூறுகின்றோமா. 1வது ஜாத கர்மம் அப்படின்னா என்னது? குழந்தை பிறந்தவுடன் வந்தவர்களுக்கு இனிப்பு, பழம், சர்க்கரை வழங்கும் தானம் கொடுத்தல். ஓகே. அப்புறம் நாமகர்ணம். நமன என்ன? பெயர் சூட்டுதல், நாமகர்ணம். ஜாத கர்மம், நாமகர்ணம். அப்புறம் நிஷ்கிரணமனம், அப்புறம் அன்னப்பிராசனம், சூடாகரணம் அல்லது சம்சம் சொல்லுவாங்க. சௌலம் முடி இறக்குது, அது சூடாகரணம். அடுத்தது தோடு காதில் கர்ணபூஷணம். இது ஞாபகம் வச்சுக்கோங்க, கர்ணபூஷணம். இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். காது குத்திருக்கீங்க இல்லையா பெண்கள், ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. காது குத்துக்கு என்ன பேரு? கர்ணபூஷணம். சரியா? உங்களுக்கு முடி இறக்குறதுக்கு சூடாகரணம். இதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கணும். சாப்பிட முத உங்களுக்கு சோறு ஊட்டுவாங்க. ஒரு உணவு நீ பிறந்த பிற்பாடு முதல்ல பால் குடிப்பீங்க. பால் குடிச்சு ஒரு காலகட்டம் வந்ததும் நீங்கள் அப்போ தான் உங்களுக்கு உணவு ஊட்டுவாங்க. அதுக்கு பேர் அன்ன பிராசனம். இதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கணும். நாமகர்ணம் உங்களுக்கு பெயர் சூட்டுறது. ஓகேவா? அது ஒரு கிரியை, அது ஒரு சடங்கு செய்வாங்க. அதை ஓகே. அது அப்பாவுடைய வலது சொல்ல வச்சு உங்கள் காதில் சொல்லுவாங்க. என்ன பேர்? விக்னேஷ். விக்னேஷ்னு 3 வாட்டி உங்கள் காதில் சொல்லுவாங்க. ஓகே. இதான் உங்களுடைய நீங்கள் இது நீங்கள் குழந்தை பிறந்த பிறகு 6 சடங்குகள். அப்புறம் நீங்கள் படிக்க போகிறீங்க. ஓகே, அங்கே பார்ப்போம். படிக்க போகிற சடங்குகளை பார்ப்போம். இது ஞாபகம். இதான் அந்த சடங்குகள் உங்களுக்கு வித்யாரம்பம். வித்யாரம்பம்னா என்னன்னா, நீங்கள் முத படிக்க போகிறீங்க.
ஸ்கூல் போகிறதுக்கு முன்னுக்கு இது கோயிலில் விஜயதசமி அன்று என்ன செய்வாங்கன்னா உங்களை உட்கார வச்சு ஒரு தட்டில் நெல் வைப்பாங்க அல்லது அரிசி வைப்பாங்க. வச்சு ஆசிரியரோ அல்லது ஒரு குருமாரோ கையை பிடிச்சி எழுதுவாங்க. ஹரியோம். எழுதுவாங்க. செஞ்சிருக்காங்களா உங்களுக்கு? டர்வின்ராஜ் ஒன்று செஞ்சிருக்காங்களா? வித்யாரம்பம் ஞாபகம் இருக்கா இல்லையா? நீ 1.5 போறதுக்கு முன்னுக்கு செஞ்சிருப்பாங்க. தர்வின்ராஜ், விக்னேஷ் ஞாபகம் இருக்கா உனக்கு? அதுக்கும் சாத்திப்பட்டான். ரோஹன் ஞாபகம் இருக்கா? வித்யாரம்பம் செஞ்சிருக்காங்களா? ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க இதெல்லாம். சரி, ஆக இந்த இது அடுத்தது வித்யாரம்பம் பூசன் அது இன்னும் உங்களுக்கு எல்லாம் செய்யலை. இன்னும் 13, 14 இன்னும் செய்யலை. குருகுலம் இப்போ நீங்கள் படிக்கிறது தான் குருகுலம். குருகுலத்தில் போயிட்டு என்ன குருகுலத்தில் என்ன படிப்போம்னா, நீங்கள் ஸ்கூலுக்கு போனீங்கன்னா ஏபிசிடி படிப்பீங்க. குருகுலத்தில் போய் சமய கல்வி போதிப்பாங்க. குருகுலத்தில் என்ன போதிப்பாங்க? சமய கல்விகள் மட்டும்தான் போதிப்பாங்க. நல்லதை செய்யணும், நல்லதை பேசணும், நம்ம சமயம்னா என்ன. இப்போ நீங்கள் இப்போ ஒரு குருகுலத்தில் இந்த மாதிரி தான் சொல்லி கொடுப்பாங்க. ஓகேவா? சரி, அடுத்தது பாப்பனிச்சே. ஓகே ஓகே, இதெல்லாம் பிறகு உங்களுக்கு பின்னால் நடக்கக்கூடிய சடங்குகள். நான் சொன்ன மொத்தம் எத்தனை சம்ஸ்காரங்கள்? மொத்தம் 40 இருக்கு நமக்கு. எத்தனை தர்வீன் ராய்? எத்தனை சொன்ன? 40 சம்ஸ்காரங்கள். எத்தனை? 40. அது நம்ம இப்போது எத்தனை செய்கிறோம்? 16 செய்கிறோம். இன்னும் ஞாபகம் இருக்குது. 16 உங்களுக்கு காமிக்கிறேன். இதான் முக்கியமாக நம்ம இன்னும் ஞாபகம் இருக்குது. இதெல்லாம் நம்ம செய்ய போகிற நம்ம வாழ்க்கையில் நடக்கும். இதெல்லாம் நீ விரும்புறியோ இல்லையோ அது கண்டிப்பாக நடக்கும். இந்த 16 சடங்குகள் அல்லது 16 சம்ஸ்காரங்கள். சம்ஸ்காரங்கள்னா நன்றாக ஆக்குதல். என்ன சொல்லுங்க பாபு? சம்ஸ்காரம் என்ன? ஒரு பொருளை நன்றாக ஆக்குது. ஓகேவா? அப்போ அது பொருள் இது நம்ம என்னன்னா நம்ம பிறந்து கடைசியில் இறக்கிறது முன்னுக்கு இறைவனுடன் சேர வேண்டும். அதுக்கு செய்கின்ற இந்த கிரிகை எல்லாம் இதுக்கு பேர் சம்ஸ்காரங்கள், சடங்குகள். இதில் உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்களுக்கு சிலையை கண்டிப்பாக தோடு குத்துது, முடி இறக்குறது, இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. செய்வாங்க, திருவிழா டைம்லாம் செய்வாங்க. சரி, அப்புறம் பார்ப்போமா? அடுத்த பாடம் பார்ப்போம். அடுத்தது என்னன்னு பாருங்க டீச்சர். ஓகே, இந்த சம்ஸ்காரங்கள்னா நம்ம கண்டிப்பாக செய்த வேண்டிய ஒரு கிரிகை. இது எந்த காலத்திலும் நீங்கள் விட்டுறக்கூடாது, மறந்துடாதீங்க. எந்த காலத்திலும் இதை மறந்துடக்கூடாது, செஞ்சு ஆகணும். நீங்கள் பெருசாக கூட இது என்ன இதெல்லாம் செய்யணும்னு சொல்லக்கூடாது. இது பாருங்க, நம்ம விவேகானந்தருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வு. விவேகானந்தர் தன்னோட வாழ்க்கையில் ஒரு பெரிய ஞானி அவர். ஆனால் இந்த நம்முடைய நம்ம இந்து சமயத்தில் சொல்லப்பட்ட அந்த சம்ஸ்காரங்கள் எல்லாம் செய்த கிரிகை சடங்குகள்லாம் அவர் மதித்து செஞ்சிருக்கிறார். அதில் ஒன்று நீங்கள் பார்ப்போம். 1901ஆம் ஆண்டு அப்போ விவேகானந்தருடைய ஒரு கொஞ்சம் நம்மளோட பெருசாயிட்டார். உலகம் பூரா ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டார், ரொம்ப பிரபலமாயிட்டார். இந்து சமயத்தை உலகம் பூரா தெரிஞ்சுக்கிற அளவுக்கு தன்னை அவர் போய் அங்கே சிக்காகோவில் பேசி எல்லாரும் அவரை ஒரு பெரிய ஞானியாக ஏற்றுக்கொண்டாங்க. அப்போ அவர் டீச்சர் மேலே பொங்கிடுச்சேன், கதை என்ன முடிக்கல, ஆரம்பிக்கல அடித்தேன். என்னன்னு சொன்னால் அவர் என்ன செஞ்சாருன்னா, டீச்சர் மேலே போங்க. இந்த வருடம் அக்டோபர் மாதம் சுவாமி விவேகானந்தர் வேலூர் ஒரு இடம் ஊரில் இருக்குது. ஓகே, மடத்தில் இருந்திருக்க பொழுது அப்பொழுது மடத்தில் துர்கா பூஜை விமர்சையாக கொண்டாடப்பட்டது. சுவாமி விவேகானந்தருக்கு அப்போது உடல் நலம் சரியில்லை, அவருக்கு உடம்பு சரியில்லை. அப்போ அந்த நேரத்தில் அவரது அம்மா என்ன செஞ்சுருக்காங்கன்னா, அந்த அம்மாவுக்கு போய் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி விவேகானந்தருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு போய் சொல்கிறாங்க. ஓகே, சொல்லும் பொழுது இது வழக்கமாக நீங்கள் பேபியாக இருக்கக்குள்ள நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நீங்கள்லாம் பேபியாக இருக்குல்ல, உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா அம்மா அப்பாலாம் என்ன செய்வாங்க? வேண்டிக்குவாங்க. என்ன வேண்டுவாங்க தெரியுமா? இந்த குழந்தை நல்லா என் பொண்ணு சீக்கிரம் நல்லா போயிடுச்சுன்னா நான் முடி எடுத்துக்கிறேன், திருவிழா டைமில் போய் முடி எடுக்கிறேன், அல்லது பத்திரிக்கைப்பில் போய் முடி இறக்கிக்கிறேன், இந்த மாதிரி தான் வேண்டுவாங்க. அல்லது நான் உங்களுக்கு காவடி எடுக்கிறேன், முருகன்கிட்ட வேண்டிக்குவாங்க.
என் பையனுக்கு நல்லா போச்சுன்னா, சீக்கிரம் நல்லா போச்சுன்னா, அவனுக்கு நான் இதெல்லாம் செய்றேன். அப்படின்னு வேண்டியிருப்பாங்க. நான் உங்கள பத்தி சொல்றேன். ஆனா இங்க வந்து விவேகானந்தர் பெருசாயிட்டாரு. ஓகேவா? அவர் பெரியா இருக்கும்போது அவருக்கு உடம்பு சரியில்ல. உடனே போய் எல்லாம் சொல்றாங்க அம்மாகிட்ட. அம்மா உங்க பையன் அவரு விவேகானந்தருக்கு உடம்பு சரியில்லம்மான்னு. அவர் சின்ன பையனா இல்ல, பெருசாயிட்டாரு. அப்ப அம்மாவுக்கு அப்பதான் ஞாபகம் வருது. என்ன ஞாபகம் வருது? எல்லாம் வழக்கம் மறந்துருவாங்க. நீங்கலாம் பெருசானதும் நீங்க பேபியா இருக்குள்ள அம்மா, அப்பா வேண்டுனதெல்லாம் மறந்துருவாங்க. அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, நான் நரேன் அவர் பேரு விவேகானந்தருடைய சின்ன பிள்ளையில அவருக்கு பேரு நரேன். அ நரேன் சிறுவனாக இருந்தபொழுது, ஒரு சமயம் உடல் நலமில்லாமல் இருந்தான். அப்டின்னா, அந்த அம்மாவுக்கு அப்பதான் ஞாபகம் வருது. ஓ! என் பையன் சின்ன பையனா இருக்கக்குள்ள அவனுக்கு உடம்பு சரியில்ல. அப்போது நான் நரேன் குணமானதும், காளிகாட் தேவி காளி கோயில் உள்ள காளி தேவிக்கு முன் அவனை அங்க பிரதட்சணம் செய்யும்படி செய்வேன் என வேண்டிக் கொண்டேன். அங்க பிரதட்சணம்னா அப்படியே உடல் படுத்து சாமி அப்படி சுத்தி வர்றது. படுத்து படம்லாம் பார்த்துருப்பீங்க. படுத்து அப்படியே கோவில் சுத்தி அப்படியே பெரண்டு அப்படியே சுத்தி வருவாங்க. இதான் அங்க பிரதட்சணம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வேண்டியிருந்தாங்களா அவங்க சின்ன பிள்ளைகளுக்கு விவேகானந்தர் சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது உடம்பு சரியில்லை. அவர் வேண்டியிருந்தாங்க. இப்பதான் அவங்களுக்கு ஞாபகம் வருது. விவேகானந்தருக்கு உடம்பு சரியில்லையே அப்படின்னு சொன்னதும், ஆஹா நான் இது மாதிரி என் பையன் சின்ன குழந்தையா இருக்கக்குள்ள நான் வேண்டி இருந்தேன். இந்த மாதிரி தான் எல்லாம் வேண்டுவாங்க இப்ப. அம்மாலாம் வேண்டுவாங்க. நீங்க கேட்டு பாருங்க அம்மாலாம் என்னென்ன வேண்டியிருக்காங்கன்னு. ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. சரி. அதுக்கு அடுத்தது பார்ப்போம். அப்படின்னு சொல்றாங்க அவங்க அம்மா. ஓகே அடுத்தது பார்ப்போம். பாப்பண்டுச்சா? ஓகே. அது எனக்கு இத்தனை வருடங்களாக மறந்தே போயிருந்தது. அவங்க மறந்துட்டாங்களாம். ஏன்னா அவரு பெருசாயிட்டாரு. ஓகேவா? இப்பொழுது நரேனுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் இருக்கிறது என்று கேள்விப்பட்டதும், அந்த வேண்டுதல் இது வேண்டுதல். வேண்டிட்டா செஞ்சாகணும். இந்த வேண்டுதல் நிறைவேற்றவில்லையே என்று இப்பொழுது என் நினைவுக்கு வருகிறது. அவருக்கு இப்பதான் ஞாபகம் வருதாம். அம்மாவுக்கு. சின்ன பிள்ளை வேண்டியிருந்தனே. அந்த வேண்டுதல்லாம் செஞ்சு ஆகணும். அப்ப இந்த செய்தியை தெரிய வந்ததாம். இப்ப விவேகானந்தருக்கு யாரோ போய் சொல்றாங்க, இந்த மாதிரி உங்க அம்மா நீ பேபியா இருக்கக்குள்ள நீ உடம்பு சரியில்லை. அப்ப அவங்க அந்த காளிகா தேவி கிட்ட வேண்டியிருந்தாங்களாம். அதாவது உடம்பு நல்லா போனதும் இப்ப ஒரு முறை அங்க பிரதர்சனம் செய்வேன் கோயிலுக்கு அப்படின்னு வேண்டியிருந்தேன். அது நான் செய்யலை. அதனால தான் இவருக்கு அப்பப்போ சீக்கு வருது அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்க அப்படின்னு போய் திருப்பி யாரோ ஒருத்தர் விவேகானந்தர் சொல்றாங்க. உடனே என்ன செய்றாரு விவேகானந்தர் ஒரு பெரிய ஞானி, உலகம் பூரா பாராட்டக்கூடியவர். அவர் என்ன செஞ்சாருன்னா இந்த செய்தியை தெரிய வந்ததும் அவர் தன் தாயின் வேண்டுதலின்படி காளிகாட்டி சென்று அங்கு அங்கப்பிரதட்சணம் செய்ய முடிவு செய்தார். உடனே இவர் பாருங்க, இல்லை இப்பெல்லாம் வேண்டாமா, அதெல்லாம் நீங்க எப்ப வேண்டும்னா அது ஏன் இப்ப செய்யணும்னு சொல்லி அவர் அந்த உதாசீனம் படுத்தல. இது நம்மளுடைய சடங்குகளிலே சம்பிரதாயத்துல ஒன்று. எதை வேண்டினா அதை செய்ய வேண்டும். உடனே என்ன செய்றாரு, போய் கங்கை கதியில நீராடி ஈரை ஆடையுடன் அவ்வளவு தூரத்தையும் கடந்து காளிகா கோயிலுக்கு சென்றார். அங்கு 3 முறை அங்க பிரதட்சணம் செய்தார். பின்னர் சந்நிதியை 7 முறை வலம் வந்தார். அங்கு காளிகா தேவிக்கு தாமே ஹோமம் செய்தார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஞானியானாலும் ஆனா தன் தாய் வேண்டி இருந்த அந்த சடங்கு, அந்த சம்பிரதாயம் இந்த மாதிரி வேண்டி இருக்காங்க செஞ்சது அங்க பிரதட்சணம் சொல்லி செஞ்சாரு. ஆகவே அதே மாதிரி உங்க அம்மா உனக்கு வேண்டி இருக்கலாம். நீ உடம்பு சரியில்லாம அல்லது நீ பரீட்சையில பாஸ் பண்ணிட்டீன்னா முருகனுக்கோ அம்பாளுக்கோ பால் குடம் வேண்டி இருப்பாங்க. நீ பெருசானதும் அல்லது நீ பரீட்சையில எஸ்பிஎம்ல நல்ல ரிசல்ட் எடுத்தீங்கன்னா உனக்கு நான் பால் குடம் எடுக்கிறேன்னு சொல்லி அம்மா வேண்டி இருப்பாங்க. ஆகவே நீங்கள் அதை கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும். சொல்றது வழங்குதா? உதாசீனப்படக்கூடாது. நீ வேண்டிட்டேம்மா அப்படின்னு சொல்லக்கூடாது. அது செஞ்சுதான் ஆக வேண்டும். இது சம்பிரதாயம். விவேகானந்தரே தன் தாய் வேண்டிய அந்த சடங்கை இவரும் செய்தார். அங்க பிரதட்சணம் செய்தார். கொஞ்சம் வளம் வந்தார். ஓகேவா? ஓகே சரி அடுத்ததை பார்ப்போம். இவ்விதம் தன் தாய் காளிகா தேவியிடம்
செய்திருந்த வேண்டுதலை நிறைவேற்றிய திருப்தியுடன் சுவாமி மடத்திற்கு திரும்பினார். என்னன்னா, அவரு தன் தாய்க்கு சொன்ன தாய் தன் வேண்டுதலை செஞ்சதும் அப்பதான் அவருக்கு மனசு திருப்தியா இருந்துச்சாம். இவ்விதம் சுவாமி விவேகானந்தர் தன் தாயின் வார்த்தையை மதித்தார். தொன்று தொட்டு வரும் நமது மரபுகளை மதித்தார். அவரு என்ன செய்யறார். ஆகவே நீ நம் அம்மா அப்பா ஏதோ வேண்டி இருந்தாலும் சரி, நம்மளோட சடங்கு சொன்னீங்களா 16 சடங்குகள், அது எல்லாம் எந்த ஒரு கூச்சப்படாமலும் முடியா இருக்க வேண்டியதா இருந்தாலும் அது முடியா அது செஞ்சுதான் ஆகணும். அது இப்ப செய்யறது இல்லை. வழக்கமா 3 வயசுல எல்லாம் முடிய இறக்கியிருப்பாங்க. மறந்துடாதீங்க. குறிப்பா ஆண்கள், ஆண் மாணவர்கள் உங்களுக்கெல்லாம் கண்டிப்பா தோடு குத்தி இருக்கணும். 3 வயசுல 4 வயசுல குத்தி இருப்பாங்க தோடு கண்டிப்பா. கர்ணவேன்னு சொல்லுவாங்க, அது குத்தி ஆகணும். ஆண்களும் சரி. இல்லைன்னா என்ன செய்வாங்க தெரியுமோ? இப்போ எனக்கெல்லாம் எனக்கு ஞாபகமா இல்லை, எனக்கு செய்யலை. எனக்கு தோடு குத்தல, காது குத்தலை. திருமணமாகும் பொழுது நான் என்னை பற்றி சொல்கிறேன்பா. எனக்கு வயசு அப்போ திருமணமாக எனக்கு வயசு 21. அந்த நேரத்தில் ஒரு பாட்டி சொல்லிட்டாங்க, ஏன் உனக்கு தோடு காது குத்தலை, நீ காது குத்தலைன்னா கல்யாணம் செய்ய முடியாது, அது தவறு, அது ஷரட். திருமணமானா கண்டிப்பாக காது குத்தி தான் ஆகணும். இதனை 21 வயசுல நான் வாத்தியார் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். அப்புறம் என்ன செய்யறது? போய் கடையில் இப்போல்லாம் அந்த ஷூட்டிங் கன் இருக்கு, கன் ஞாபகம் இருக்கா? ஒரு கன் மாதிரி இருக்கும், அதில் தோடுலாம் போட்டுட்டு அதுவே வச்சு குத்திடுவாங்க. கல்யாண நேரத்தில்ப்பா குத்தி போட்டுக்கிட்டேன் நான். இப்படி செய்யலைன்னா இன்னொன்று செய்வாங்க. நீங்கள் யாராவது ஆண்கள் பெண்கள் பிரச்சனையே இல்லை, அவங்க கண்டிப்பாக குத்தி இருப்பாங்க. ஆண்கள் தான் ஞாபகம் செய்ய மாட்டாங்க, வழக்கமாக மறந்துடுவாங்க. அப்போ என்ன செய்வாங்கன்னா, நான் சொன்னேன்ல அந்த அந்தி ஏட்டி கடைசியாக இறந்த பிற்பாடே எலுமிச்சை போய் ஊற்றி காதில் குத்தி போடுவாங்க. மறந்துடாத, இறந்த பிறகு ஒன்று அடக்கம் பண்ணுறதுக்கு முன்னுக்கு நம்ம காதில் ஓட்டை போட்டு தான் அடக்கம் பண்ணுவோம். செய்யலைன்னா நம்ம பேபியில் செய்யலைன்னா, காது குத்தி ஓட்டை இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை, வழங்குதா? ஆனால் காது குத்தி இருக்கான், சம்பிரதாயம் நடந்திருக்க வேண்டும். சரியா? நம்ம அதெல்லாம் கண்டிப்பாக செஞ்சாக வேண்டும். நம்மளுடைய இந்த சடங்குகள் சம்பிரதாயங்களை நம்ம நிச்சயமாக கடைபிடிக்க வேண்டும். இந்த 16 ஞாபகம் குறைஞ்சது உங்களுக்கு சம்பந்தப்பட்டதை உங்களுக்கு தெரிஞ்சது இந்த காலகட்டத்தில் நான் மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு செய்ய வேண்டியது, அதாவது குழந்தை பருவத்தில் உங்களுக்கு செய்ய வேண்டியது எல்லாம் முக்கியமாக ஒன்று ஜாத கர்மம். நான் திருப்பி ஞாபகப்படுறேன், இந்த பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜாத கர்மம் என்னன்னு சொன்னா, அந்த அந்த வந்தவங்க சந்தோஷமாக வந்தவங்களுக்கு இனிப்பு வழங்குவது. வழக்கமாக என்ன செய்வாங்கன்னா, சில பேர் என்ன செய்வாங்கன்னா, அன்னைக்கு இந்த தங்கம் இருக்கு இல்லையா, தங்கத்தில் தேனை தொட்டோ ஏதோ விட்டு வாயில் கொஞ்சம் வைப்பாங்க, அப்பயே செய்வாங்க. அல்லது ஏதாவது இனிப்பு ஏதாவது ஒன்று வாயில் வைப்பாங்க, ஆக்சுவலி வந்தவங்களுக்கும் கொடுக்கணும். ஓகேவா? அப்புறம் 2வது நாமகரணம். நாமகரணம் அப்படின்னா என்ன? பெயர் வைத்ததல். உங்களுக்கு பெயர் வைக்கணும். பேர் இது வரைக்கும் உங்களுக்கு பேர் இருக்காது, அப்போ பேர் வைப்பாங்க. எப்படி வைப்பாங்க? அப்பா உட்கார வச்சு அப்பாவுடைய ஆண் குழந்தைய அப்பாவுடைய வலது தொடையில் அவங்களை படுக்க வச்சுட்டு, ஆண் குழந்தையா இருந்தால் வலது காதில் சொல்லுவாங்க, உன் பேர் என்ன அப்படி. அப்போ தான் முத பேர் கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க. ஆண் குழந்தையா இருந்தால் என்ன பேர் வைப்பாங்க? இல்லை ஆண் காணுமே. பெண் குழந்தையா இருந்தால் இடது காதில் சொல்லுவாங்க. என்னது? என்ன பேர்? இப்போ அனித்ரா, அனித்ரா, அனித்ரான்னு 3 வாட்டி உங்கள் காதில் சொல்லுவாங்க. இதுக்கு பேர் என்னன்னா நாமகரணம். அப்புறம் நிஷ்கணாமணம் அப்படின்னா என்னன்னா, குழந்தை பிறந்து முதலாக குழந்தை உங்களை வீட்டுக்குள்ள தான் இருப்பீங்க, உங்கள் வீட்டை விட்டு வெளியே கொண்டு போகிறது. அப்புறம் அன்னப்பிராசனம் அப்படின்னா என்னன்னா, 6 மாதத்தில் சோறு தயிர் நெய் எல்லாம் எல்லாம் கலந்து முத உங்களுக்கு வாயில் ஊட்டுவாங்க, சும்மா அப்படியே லேசாக தேய்ப்பாங்க. ஓகேவா? அப்புறம் சூடாகரணம் அப்படின்னா சௌலம் சொன்னால்
உங்களுடைய எத்தனை வயசு செய்வாங்கன்னா முதல் 3ஆம் ஆண்டு 3 வயசுக்கு பிற்பாடு இந்த முடி இறக்குதல் என்ற ஒரு நிகழ்வு செய்வாங்க. அப்புறம் கர்ணபூஷணம், காது குத்துதல், தோடு அணிதல், அதெல்லாம் செய்வாங்க. இதை பிறகு கல்வி சம்பந்தமான கருகை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நான் திருப்பி திருப்பி சொல்றேன், அதெல்லாம் மறந்த பேர் ஞாபகம் இருக்கணும். என்னது? வித்யாரம்பம். வித்யாரம்பம்னா நீங்க முத படிக்க போறீங்க இல்லையா, படிக்கிறதுக்கு முன்னுக்கு உங்களுக்கு கல்வி சம்பந்தமாக உங்க கையில ஒரு தட்டை வச்சு அதில் எழுத வைப்பாங்க, அறிவோம் அப்படின்னு சொல்லி. உபநயனம், இது உங்களுக்கு நமக்கு யாருன்னு செய்யலை. அதாவது என்னன்னு சொன்னா, பூநூல் போட்டு அப்போதான் நீங்க சமயம் படிக்கிறதுக்கு போறது முன்னுக்கு. சமயம் நம்ம எங்க குருகுலமா போகலையே நம்ம இன்னும். சரி. அப்புறம் வேதாரம்பம், குருகுலம், குருகுல வாசம். என்னன்னு சொன்னா, இது ஒரு 16 வருஷம் போய் அங்கே போய் படிக்கணும். பின் நம்ம படிக்கிறோமே ஸ்கூல்ல, அதே மாதிரி அங்கே போய் வேதம் பாடம் படிக்கணும். அப்புறம் அதுவும் பிற்பாடு தான் வேத பாடம் முடிஞ்சு அவங்களுக்கு சில கிரிகைகளை செய்வாங்க. ஓகேவா? ஆகவே கடைசியாக நமக்கு ஒரு இறுதி அண்டி ஏட்டி இருக்கு, மறந்துடப்படாது. அது ஆகவே இந்த 16 சம்ஸ்காரங்கள நமக்கு செஞ்சது நம்ம ஞாபகப்பட்டதெல்லாம் அந்த பெயரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஓகேவா? சரி, அடுத்தது பார்ப்போம். டீச்சர், கதை முடிஞ்சிச்சு. கதையெல்லாம் சொல்லிட்டேன் டீச்சர், கதை முடிஞ்சிச்சு. இன்னைக்கு ஒரு பாடல் பார்ப்போம். வீடியோ இது பாடல் இருக்குதா டீச்சர்? பாட்டு முதல்ல வாசிப்போம். வாசி தீரவே. தெரியுதா உங்களுக்கு இந்த பாடலை? வாசிங்க. வாசி தீரவே காசு நல்குவீர். யாரு? திருஞான சம்பந்தர் சாமி கிட்ட போய் கேட்குறாரு, எனக்கு காசு கொடு. எதுக்கு காசுன்னு அப்புறம் சொல்றேன் பாருங்க. மாசின் மிளலீர் ஏசலில் இல்லையே, இறைவராயினீர் மறைகுன் மிளலீர் கரைகுள் காசினை முறைமையே நல்குமே. ஓகே, என்னன்னு சொன்னா அதோட கதை இருக்கு. இந்த பாட்டு என்னன்னா, இறைவன்கிட்ட இந்த பாடலை பாடி திருஞான சம்பந்தர் பொற்காசு பெற்றார். பாருங்க, கீழே தங்கமா இருக்குல்ல, இந்த மாதிரி காசு பெற்றாராம். ஏன் எப்படி அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கதையை பார்ப்போம். கீழே பார்ப்போம் டீச்சர் கதையை. இந்த பாடல் போட்டிருந்தேன், பாடல் பாட முடியுமா டீச்சர்? பார்ப்போங்க. ஆடியோ எதுவும் இருக்குங்களா டீச்சர்? ஆடியோ இருக்கும், பார்ப்போம், கேட்டு பார்ப்போம். ஆடியோ. தீரவே காசு நல்குவீர், வாசி தீரவே காசு நல்குவீர், மாசி மிடலையே ஏசல் இல்லையே, ஏன் மாசில் மிடலையே ஏசல் இல்லையே, ஏவாசி தீரவே இறைவரா இனி மறைகள் மிடலையே, கரைகள் காசினை முறைமை நல்குமே, முறைமை நல்குமே. ஓகே, காசு தீரவே காசு நல்குவார். பார்ப்போம் அது என்ன எப்படி வந்துச்சுன்னு பார்ப்போம். அந்த பாடல் ஏன் பாடினாரு, யார் பாடினா? திருஞான சம்பந்தர் பாடினாரு. ஓகேவா? அந்த கதையோட கதை இருக்கு, பார்ப்போம். அந்த கதையை பத்தி சொல்றேன். கீழே விளக்கம் பார்ப்போம். விளக்கம். ஓகே ஓகே என்னன்னு சொன்னா, அந்த பாடல் பாடுறதுக்கு இந்த கதையை நம்ம என்ன பார்க்குறோம்னா, திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் அவங்களும் ரெண்டும் ஒரே காலத்துல வாழ்ந்தவங்க. ஆனா திருஞான சம்பந்தர் சின்ன குழந்தையா இருப்பார். அவர் 3 வயசுல பாட ஆரம்பிச்சவர்.
திருநாவுக்கரசர் வயசானவர். ஓகேவா? இந்த காலகட்டத்தில் என்ன நடந்துச்சுன்னா, பிள்ளையாரும் அவருக்கு திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் ஒரே காலத்தில் வாழ்ந்தவர்கள். இந்த திருஞான சம்பந்தருடைய பெருமையை கேள்விப்பட்ட திருநாவுக்கரசர் அவரு கூடயே சில காலம் வாழ்ந்திருக்கிறார். யாரா இருவரும் சேர்ந்து பல கோயிலுக்கு சென்று சாமியை பாடுறது, சாமி கும்பிட்றதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்போம் பொழுது அவங்க போன ஒரு ஊர் பேரை திருவீழி மிளலை என்ற ஒரு இடத்துல என்ன 2 பேர் தங்கியிருக்காங்க. அந்த ஊர்ல தங்கி இருக்கும்போது தனித்தனியா தங்குறாங்க. இவர் ஒரு மடத்துல தங்குவாரு, திருஞான சம்பந்தர் ஒரு மடத்துல. அப்ப அந்த என்ன ஆச்சுன்னா அந்த ஊர்ல வந்து பஞ்சம் அப்படின்னா மக்களுக்கு சாப்பாடுக்கெல்லாம் நம்ம இந்த கொரோனா டைம்ல பாத்தீங்களா, நம்மளுக்கு சாப்பாடு இல்லை. அப்ப என்ன செஞ்சாங்கன்னா கொஞ்சம் பேர் போய் தர்மம்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி இங்க பஞ்சம் ஏற்பட்டதும் ஆளுங்கெல்லாம் சாப்பாடுக்கு இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பஞ்சம் நிலவுது. அடியார்களுக்கு உணவிடும் பொருட்டு அப்ப அங்க வந்த சாமி அவர் இருக்கிற மடத்துல ஆள்லாம் வருவாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கணும். அப்ப என்ன செஞ்சாருன்னா இவங்க 2 பேரும் போய் சாமி கிட்ட வேண்டி சிவபெருமான் என்ன செய்யறாருன்னா, சரி நான் உங்களுக்கு ஒரு பொற்காசு கொடுக்குறேன், அதை எடுத்து தங்கத்தை கொண்டு கடையில கொடுத்து அதை மாத்தி அதை காசாக மாத்தி அதை எடுத்து அன்னதானம் பண்ணுங்க அப்படின்னு சிவன் வந்து 2 பேத்துக்கு கனவுல வந்து சொல்றாரு. அப்ப 2 பேத்துக்கும் காசு கிடைக்கும். ஒரு நாளைக்கு ஒரு தங்க காசு கிடைக்கும். ஏன் அப்படின்னா அந்த பொன் படி காசு ஒரு திருநாவுக்கரசருக்கு வேற இடத்துல கிடைக்கும். கோயில் பெரிய கோயில் இல்லையா, அவருடைய அந்த பக்கத்து இருக்கும், இவருக்கு இந்த பக்கத்து கிடைக்கும். போவாங்க, அந்த இடத்துல இருக்கும், அதை எடுத்து செலவு காசை மாத்தி சாப்பாடு எல்லாம் வாங்கி சமைச்சு ஏழைகளுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. இதுல என்ன ஆச்சுன்னா திருநாவுக்கரசர் இருக்கிற பக்கத்து திருநாவுக்கரசருடைய மடத்துல நேரத்துக்கு தகுந்த மாதிரி எந்த ஒரு தாமதம் இல்லாம அன்னதானம் நடந்துக்குது. ஆனா திருஞான சம்பந்தர் பக்கத்து அவருடைய ஆசிரமத்துல இந்த சன்னதானம் எல்லாம் நடைபெறுவது தாமதமாக நடைபெறுது. ஒருத்தருக்கு நேர தகுந்த மாதிரி நடக்குது, எல்லாம் சமைச்சு போடுறாங்க. இவரு திருஞான சம்பந்தருடைய ஆசிரமத்துல அந்த அந்த மடத்துல அங்க நடக்கிற அந்த அன்னதானம் வந்து குறிப்பிட்ட நேரத்தில் நடக்கல, கொஞ்சம் நேரமாகும். அப்படி இருக்கிறவங்கனால அப்ப திருஞான சம்பந்தர் கேட்கிறாரு, என்ன ஆச்சு, ஏன் நான் கொடுக்குற காசு அங்க அது என்ன ஆச்சுன்னு கேட்கிறப்போ அப்ப அங்க உள்ளவங்களாம் என்ன சொல்றாங்கன்னா, திருநாவுக்கரசர் தங்கம் இருக்குல்ல, இப்ப தங்கத்திலேயே 2 விதமா இருக்கு. ஒண்ணு 916 இருக்கு, அதோட தரம் கூட. இன்னொரு தங்கம் இருக்கு, அது சாதாரண தங்கம், அதோட தரம் வந்து குறைவு. நீங்க அம்மா அப்பாட்டெல்லாம் கேட்டு பாருங்க. ஆக பெஸ்ட் நல்ல தங்கம் வந்து 916ன்னு சொல்லுவாங்க. பாருங்க, தங்கம் 2 பார்த்தா தங்க மாதிரி தான் இருக்கும், ஆனா உன்னோட தரம் வந்து கூட, உன்னோட தரம் வந்து குறைவு தங்கத்திலேயே இப்பொழுது நான் காலகட்டத்தில். அதே மாதிரி அங்க என்ன ஆச்சுன்னா திருநாவுக்கரசருக்கு கிடைக்கின்ற அந்த தங்க காசு இருக்கு இல்லையா, தங்க நாணயம், அதோட தரம் வந்து குவாலிட்டியா ரொம்ப உயர்வான தனமா. இது கொண்டு கொடுத்ததும் உடனே அந்த ஆசாரி பார்த்துட்டு எனக்கு இவ்வளவு காசு அப்படின்னு அப்பவே கொடுத்துருவாராம். திருஞான சம்பந்தருக்கு கிடைத்த அந்த தங்க காசுக்கு படிக்காசு இருக்கு இல்லையா, அதை அவங்க கொண்டு போய் அவங்க யார்கிட்ட கொடுக்கும் பொழுது அவர் வந்து நல்லா செக் பண்ணுவாராம், இது எவ்வளவு வரும், அதுல நேரம் ஆகும். ஆனா திருநாவுக்கரசருடையது பார்த்ததுமே அந்த ஆசாரியர் என்ன செய்வாரே, ஓகே இது குட் அப்படின்னு சொல்லிட்டு இந்தாங்க இவ்வளவு காசு அப்படின்னு கொடுத்துருவாங்க. திருஞான சம்பந்தருக்கு கிடைச்ச தங்க படிக்காசு என்னன்னா அதோட தரம் கொஞ்சம் குறைவான். நீங்க அம்மா அவளுக்கு தங்கத்துல ஒன்னும் உயர்ந்து ஒன்று இருக்கு, பார்த்த 2 ஒன்ன மாதிரிதான் இருக்கும். அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க, சாமி நீங்க கொடுக்க தங்க காசை கொண்டு கடையில கொடுத்தா அந்த ஆசாரி ரொம்ப நேரம் செக் பண்ணி இதுக்கு எவ்வளவுதான் இடம்லாம் போட்டு இது இவ்வளவுதான் இருக்கும் பேரம் பேசுவாராம், அப்புறம் தான் கொடுப்பாங்களா. அதனாலதான் நாங்கெல்லாம் வாங்கிட்டு வந்து அதை சமைக்கி எடுக்கிறதுக்குள்ள
பாய்கள்லாம் வந்து எடுக்கல, எங்களுக்கு நேரம் ஆயிருது. அவரோட வந்து அந்த ஆசிரியர் ஒன்று பார்த்ததுமே இந்த இவ்வளோ காசு கொடுத்துருவாங்க, அவங்க அதனால அவங்க சீக்கிரம் செய்கிறாங்க. ரெண்டும் எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னா, யார் கொடுத்தா ரெண்டும்? 2 பேரும் அவங்க போய் சம்பாதிக்கல. சிவபெருமான் அவங்க கனவுல வந்து கொடுத்தாரு. இந்தாங்க அப்படியே நான் அங்கே வைப்பேன், ஒவ்வொரு நாளும் நீங்க ஒரு படிகாசு கிடைக்கும், அதை எடுத்து நீங்க அன்னதானம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஆனா இங்க என்ன நடந்தது என்னன்னா, திருஞான சம்பந்தருடைய படிகாசு வந்து அதோடைய தரம் வந்து கொஞ்சம் குறைவா இருந்திருக்கு. திருநாவுக்கரசர் தரம் கூட, அதனால இருக்குன்னு. ஆக இது இந்த பாடல் இது கேள்விப்பட்டுதான் ஞானசம்பந்தர் என்ன செய்யறாருன்னா, போயிட்டு சாமி கிட்ட முறையிடுறாரு. சாமி, நீ தானே எனக்கு காசு கொடுத்த, பிள்ளையார் இறைவனை வருந்தி வேண்டி இந்த பதிகம் பாட, இந்த பாடல் பாடின பிற்பாடு தான் காசு, மாசு தீரவே காசு நல்குவீர். மாசுன்னா குற்றம், அது ஏதோ குறை இருக்கு உன் கொடுத்த காசுல, மாசு தீரவே அப்படின்னா என்ன, அதுல உள்ள குற்றங்கள்லாம் போய் அதுவும் அவர் திருநாவுக்கரசு கிடைக்கிற அந்த தரம் உள்ள காசாக எனக்கு கிடைக்க வேண்டும் அப்படின்னு பாடுறாரு. ஓகே, அடுத்து பாப்போமா? டீச்சர் அடுத்து பாப்போங்களா? காசு தீரவே அகே பார்த்துக்கொள்ளுங்க. வாசி தீரவே காசு நல்குவீர். இங்க வாசி என்பது என்னன்னா குற்றம் அற்ற, அதாவது அந்த 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 காசுல ஏதோ ஒரு குறை இருக்கு. குற்றமற்ற திருவீலிமலையில் எழுந்தரில் உள்ள இறைவரே, அடியேனுக்கு வழங்கி அருளும் காசில் உள்ள உயர்வு தாழ்வு நீங்குமாறு செய்து அக்காசினை நல்குக, அதனால் உமக்கு பழிப்பு இல்லையே. இப்ப 2 காசும் சிவன் தான் கொடுத்தாரு. நீ எனக்கு கொடுத்த காசு தரம் குறைவா இருக்கு, அவரு கொடுத்த காசு தரம் நல்லா இருக்கு. அதனால எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, உன்னை சாமியை திட்டுவாங்க, உன்னை சாமி, அதனால நீ என்ன செய்யணும் சாமி எனக்கு, அதனால் உமக்கு பழிப்பு இல்லையே இல்லை என்று எல்லோரும் இறைவராக விளங்கும் பெருமானரே, வேதங்களின் ஒளி நிறைந்த திருவிழிமலையில் எழுந்திருப்பவரே, கரைபடிந்தாக அளிக்கப்படும் காசில் உள்ள அக்கரையை நீக்கி முறையாக அளித்தருள்க, நல்ல காசாக மாத்தி எனக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னதும் இறைவரும் அதை செய்தார். பார்த்து கொள்ளுங்க. என்னன்னு சொன்னா, அடியார்கள் வாழ்க்கையில இந்த பாடல் பாடி இறைவனிடமிருந்து தங்க என்ன படிக்காசு பெற்றார்கள். அதை எடுத்து அவங்க எதுவும் அவங்களுக்காக அவங்க பயன்படுத்தலை, ஏழை மக்களுக்கு அன்னதானங்கள் வழங்கினாங்க. ஆக இந்த பாடலை பாடினால் எப்படி திருநாவுக்கரசருக்கும் மாணிக்க இது திருஞான சம்பந்தருக்கும் பொற்காசுகள் கிடைத்ததோ, இந்த பாடலை பாடி நாமும் நன்மை அடையலாம், மேன்மை அடையலாம். நமக்கும் ஒருவேளை நீங்க பாடி பாருங்க, ஒருவேளை உங்களுக்கு கிடைச்சாலும் கிடைக்கலாம். நம பார்வதி பதையே, அரஹர மகாதேவா, தென்னாளுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, திருச்சிற்றம்பலம். ஓகே டீச்சர், அந்த பாடல் இன்னொரு முறை போடுறீங்களா டீச்சர்? நாங்கள் சேர்ந்து பாடுறோம். இந்த பாடலை எல்லாம் சேர்ந்து பாடி பார்ப்போம், யாருக்கு காசு கிடைக்குன்னு பார்ப்போம். ஒருவா திடீர்னு உங்களுக்கு கிடைச்சாலும் கிடைக்கலாம். ஓகே, சேர்ந்து பாடுங்க. அங்க அந்த வாசகம் அங்க இருக்கு, பார்த்து சேர்ந்து பாடுவோம். தீரவே காசு நல்குவீர், வாசி தீரவே காசு நல்குவீர், மாசி மிடலையே ஏசல் இல்லையே, ஏம் மாசில் மிடலையீர் ஏசல் இல்லையே, ஏவாசி தீரவே இறைவரா இனி மறைகள் மிடலையீர், கரைகள் காசினை முறைமை நல்குமே, முறைமை நல்குமே,
இந்த பாடலை மனப்பாடம் பண்ணிக்கொள்ளுங்க, பாடி பாருங்க. காசு கிடைச்சா என்கிட்ட சொல்லுங்க. ஆனா நீங்களே வச்சுக்கொள்ளுங்க. அது உங்களுக்கு உள்ளது. உங்களுக்கு கிடைத்தாலும் இறைவன் தன் அருளாளர்களுக்கு அவர்கள் என்ன வேண்டுகின்றாரோ அதை கொடுப்பார். வேண்டிய நான் வேண்டியவாறு எனக்கு அருளும் தெய்வம். ஆகவே நீ வேண்டுங்க. ஆனா சுயநலத்துக்காக வேண்டாதீங்க. பொது நலத்துக்காக வேண்டினீங்கன்னா நிச்சயமாக இறைவன் நமக்கு நல்குவார்.